எங்கள் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்னைக்கு நாள்ல ஏசப்பா நாங்கள் பார்க்க போகிற வேத வார்த்தைக்காக நன்றிப்பா. அந்த வேத வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கு நாளில் ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை உண்டாவதாக. இன்றைக்கு நாள்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். யோசுவா 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசுவா 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. யோசுவா புஸ்தகத்துல எகிப்திலிருந்து கானானுக்கு வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோத்திரம் கோத்திரமாக நிலத்தை அங்கு பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த வேளையில 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. முக்கியமாக எப்படி நிலத்தை பங்கிட்டு கொள்வது என்று ஜனங்கள் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய சமூகத்துல சீட்டு போட்டு எடுத்து அது நிமித்தமாய் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுக்காக பிரித்து கொள்கிறாங்க. அப்படி சிமியோன் என்கிறதான ஒரு கோத்திரம் இருக்கிறது. அந்த கோத்திரத்திற்கு சீட்டு விழுந்ததா, அந்த சீட்டு எந்த இடத்துல விழுந்ததா, அவங்களுடைய சுதந்திரம் அந்த நில பங்கீடு யூதா என்கிற கோத்திரத்திற்கு நடுவே விழுந்ததா. யூதா என்கிற கோத்திரத்திற்கு நடுவே 12 கோத்திரம் இருக்கு. அந்த 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகள். கிழக்கு பக்கம் மனாசே, தெற்கு பக்கம் யூதா, அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு அப்படி பிரித்து இருக்கிறாங்க, சின்ன சின்ன நாடுகள் போல. அப்படி இருக்கும்போது அந்த சிமியோன் என்கிற கோத்திரத்துக்கு மாத்திரம் யூதா கோத்திரத்துக்கு நடுவுல சீட்டு விழுந்ததா. யூதா கோத்திரத்துக்கு நடுவுல. யூதா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கோத்திரம். 12 கோத்திரத்திலேயே கொஞ்சம் பெரிய கோத்திரம். மனாசே, யூதா என்பதெல்லாம் பெரிய கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துல நடுவுல ஒரு குறிப்பிட்ட பகுதி இருந்ததா. அந்த இடத்துல தான் சிமியோன் அப்படின்ற கோத்திர மக்களுக்கு இடம் கொடுத்து அந்த யூதா கோத்திரத்துக்கு நடுவுல சிமியோன் மக்கள் வசிக்கிறாங்க. இப்படிதான் அவங்களுக்கு நிலம் பங்கிடப்பட்டது. சீட்டும் அவங்களுக்கு தான் விழுந்திருக்கிறது. சரிங்களா? இந்த யூதா சிமியோன் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா அவங்க 2 பேருமே சகோதரர்கள், அண்ணன் தம்பிங்க. ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள். யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள 2 பேர் தான் இவங்க 2 பேர். யூதா கோத்திரம் எங்க போருக்கு போனாலும் சிமியோனை கூட்டிட்டு போவாங்க. சிமியோன் கோத்திரம் எங்க போனாலும் யூதாவை கூட்டிட்டு போவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்றத குறித்து கூட நம்ம தெளிவாய் பார்க்கலாம். யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. சிமியோன் கோத்திரம் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு நடுவே இருக்கிறது. யூதா என்கிற ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய கோத்திரம், அதற்கு நடுவுல சிமியோன் கோத்திரம் இருக்கிறது. ஒரு நாடை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதோடைய சென்டர் பிளேஸ், மைய பகுதி இருக்கும் இல்லைங்களா? மைய பகுதி. அந்த மைய பகுதி தான் அந்த இடத்துடைய முக்கியமான இடம். நடுவே அப்படின்னு பார்க்கிறோம். நடுவே. சில இடங்கள்ல நீங்க கவனிச்சு பார்த்துருந்துருப்பீங்க. 3 பேர் 4 பேர் இருக்க இடத்துல நான் தான் நடுவுல உட்காருவேன், நான் தான் அவங்க எல்லாருக்கும் நடுவுல உட்காருவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த நடுவுல அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷல். நடுவே. அப்ப யூதா கோத்திரத்துடைய முக்கியமான அந்த ஸ்பெஷலான அந்த நடுவே என்கிற அந்த இடத்துல யார் வருகிறாங்கன்னா சிமியோன் கோத்திரம் வராங்க. அந்த ஸ்பெஷல் அப்படின்ற அந்த பிளேஸ்க்கு யார் வராங்க? சிமியோன் வராங்க. யூதாவும் சிமியோனும் அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள். நிலத்தை அவங்கவுங்களுடைய கோத்திரத்தின்படி பங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர் வருது. அந்த போர்ல நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 2-3 வசனங்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்து வா.
உன் சுதந்திர பங்கு விதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, யூதா கோத்திரம் முதல்ல போருக்கு போகட்டும், நான் வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனா யூதா போகும்போது என்ன சொல்லுகிறாங்க, நியாயாதிபதிகள் 1:3 எழுதப்பட்டிருக்கு, யூதா என்கிற மனிதர் இப்போ உயிரோடு இல்லை, சிமியோன் என்கிற மனிதரும் உயிரோடு இல்லை. ஆனா அவங்களுடைய சந்ததிகள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்களாய் மாறி இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம யூதா சிமியோன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த யூதா கோத்திரம் போருக்கு போகும்போது சிமியோனை கூப்பிடுறாங்களாம். எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு விதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். அப்ப யூதா சொல்லுகிறாங்க, யூதா ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு போர் வரும்போது போகிறப்பெல்லாம் நீங்க எங்க கூட வாங்க, அதே மாதிரி உங்களுக்கு போர் நடக்கும் இல்லையா, அப்ப நாங்க உங்க கூட வரோம், எங்களுக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி யூதாவும் சிமியோனும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு அவங்க போகிறாங்க. அதே மாதிரி அந்த போர்ல வெற்றியும் பெறுகிறாங்க. ஓகே, எதற்காக நம்ம இன்றைக்கு நாளில் பார்க்கிறோம் என்பதற்காக நம்ம வந்து விடலாம். யூதா கோத்திரத்துடைய நடுவே தான் சிமியோன் கோத்திரத்துக்கான இடம் கிடைத்ததாம். யூதா கோத்திரத்துக்கு நடுவே சிமியோன் கோத்திரத்துக்கான இடம். யூதாவுடைய ஸ்பெஷல் பிளேஸ் யாரு? சிமியோன் தான். அத்தனை பேர் இருந்தாலும் சீட்டு அங்கதான் விழுந்தது. யூதா கொணுனா சிமியோன் வருவாங்க, சிமியோன் கொணுனா யூதா வருவாங்க. அந்த அளவுக்கு தனக்கு முக்கியமான இடத்துல யூதா என்ன செஞ்சிருந்தாங்களாம், சிமியோனை வைத்திருந்தாங்களாம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா, அதுலேயும் நடுவில் ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸில் யாரை வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்க. நம்ம யாரை வைத்திருக்கிறோமோ அவங்க நமக்கு ஒன்றுனா வரணும், அதே மாதிரி அவங்களுக்கு ஒன்றுனா நம்மளும் போகணும். அதுதானே நியாயம். இங்கே யூதா அப்படி தானே செஞ்சாங்க, சிமியோனும் அப்படி தானே செஞ்சாங்க. அப்போ நம்ம யாரை முக்கியமாக நம்ம இருதயத்தில் நினைக்கிறோமோ அவங்க நமக்கு ஒன்றுனா வரணும், அவங்களுக்கு ஒன்றுனா நம்மளும் போகணும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னா எல்லா நேரத்திலும் இப்படி நடக்கிறது கிடையாது. நமக்கு ஒன்றுனா எல்லா நேரமும் வருகிறது கர்த்தர் மட்டும்தான். நம்மளுடைய இருதயத்தில் ஸ்பெஷலான பிளேஸில் யார் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான் இருக்கணும். நமக்கு ஒன்றுனா அவர் வருவார் இல்லைங்களா? என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்றுனா அவர் வருவார். அப்போ அந்த ஸ்பெஷலான அந்த நடுவில் அந்த முக்கியமான அந்த இடம் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா அது கர்த்தருக்கு மட்டும்தான். நமக்கு ஒன்றுனா அவர் தான் வருவார். அதே போல் அவருக்கு ஒன்றுனாலும் நம்ம போகணும். இன்றைக்கு முதலாவது நிலை என்னன்னா, அந்த ஸ்பெஷலான பிளேஸில் யாரை வச்சுருக்குறோம் என்பதை ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். அதில் ஏசப்பாவை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும், மற்றவங்களை வைக்கக்கூடாது. யாரை வைக்கணும்? ஏசப்பாவை. ரெண்டாவது, நான் ஏசப்பாவை தான் என் மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நமக்கு ஒன்றுனா ஏசப்பா கிட்ட போகிறோம், ஏசப்பாக்கு ஒன்றுனா நம்ம போகிறது கிடையாது. யூதாக்கு ஒன்றுனா சிமியோன் போனாங்களாம், சிமியோனுக்கு ஒன்றுனா யூதாவும் போனாங்களாம். அப்போ யாரை நம்ம முக்கியமாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஒன்றுனா நம்மளும் போகணும். அதுதானே நியாயம். ஏசப்பாக்கு ஒன்றுனா அது எப்படி போக முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்றைக்கு எனக்கு ஒரு ஆபத்து, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஏசப்பா உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம். அவரும் முன் வந்து நமக்காக நிச்சயம் உதவி செய்கிறார். அதே போல் ஏசப்பாக்கும் சில காரியங்கள் இருக்கும், நம்மக்கிட்ட பேசணும், சில மன வருத்தங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், சில காரியங்களை சொல்லணும், அப்படி இல்லைன்னா சில மனுஷரிடத்துல போய் பேசணும். அந்த மனுஷனிடத்துல நான் இதை பேச விரும்புகிறேன், அதை நீ போய் பேசு, நீ போய் சொல்லு. இல்லைன்னா நான் உன் கூட பேச விரும்புகிறேன், என் கவலையை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன், இல்லைன்னா இதற்காக இந்த தேசத்துக்காக நான் உன் மூலியமாக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் கர்த்தருடைய இருதயத்துலேயும் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய காரியங்களை மாத்திரமே சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றதை கேட்கறதும் கிடையாது, கேட்டு செய்கிறதும் கிடையாது. அப்போ நியாயப்படி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? முதல்ல என்ன செய்யணும்? ஸ்பெஷலான பிளேஸ் யாருக்குன்றதை நம்ம முடிவு பண்ணணும். அந்த ஸ்பெஷலான பிளேஸுக்கு உண்மையாலுமே உரியவர் அவர் மட்டும்தான். ஏன்னா நமக்கு ஒன்றுனா வரது அவர் தான். ரெண்டாவது, அவர் வரது போல் நம்மளும் வருகிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். நம்மளும் அப்படி இருக்கணும். உறவுனா அது தானே, எனக்கு ஒன்றுனா நீங்கள் வரணும், உங்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன், அப்படி தானே உறவு. அப்போ எனக்கு ஒன்றுனா ஏசப்பா வருவார், ஏசப்பா கூடனாலும் நான் போய் அந்த இடத்துல நிற்கணும்.
ஏசப்பா நீங்கள் யார்கிட்டயாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் பேசுகிறேன். எதுக்காக ஜெபிக்கணும்னா சொல்லுங்கள் ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன். ஏதாவது தேசத்தை குறித்து உணர்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட உணர்த்துங்க. எந்த இடத்துலையாவது உங்கள் வார்த்தையை கொடுக்கணுன்னா என்கிட்ட கொடுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் நிற்கணும் இல்லையா? அப்போ அது எப்போ நம்ம செய்வோம்? நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கும்போது தான். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்மளுடைய ஸ்பெஷலான பிளேஸில் கர்த்தரை வைக்கணுமா. இன்றைக்கு யூதா சிமியோன் அப்படின்றவங்க எவ்வளோ ஒரு அண்ணன் தம்பிங்களா, அவங்களுடைய சந்ததிகளெல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட முடியுமா? எந்த சகோதரர்களாலையும் எந்த உறவுகளாலையும் அப்படி இருக்க முடியாது இல்லையா? கடைசி வரைக்கும் ஒரே ஒரு உறவு மாத்திரம்தான் அதுபோல நம்ம இடத்துல இருப்பாங்க. அது யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். நம்மளும் முதலாவது நம்மளுடைய இருதயத்தில் அவரை முதலாவது வைப்போம். 2வது அவருக்குன்னா நம்மளும் போகணும். நமக்குன்னா அவர் வருகிறார் அப்படின்றதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஓகே, இன்றைக்கு நாளில் நம்மளுடைய ஹார்ட்டில் ஸ்பெஷல் பிளேஸில் யாரை வைக்கலாம் அப்படின்றது முக்கியமான ஒரு காரியம். அதை யோசித்து அதன்படி செயல்படுங்க. முக்கியமாய் ஏசப்பாவை வைக்கணும் என்பது தான் இந்த வார்த்தையுடைய முக்கியமான கண்ணோட்டமாக இருக்கிறது. நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்தி இருக்கிறார். நம்மளும் இருதயத்தில் யாரை முக்கியமாக நினைக்கிறோம், யாரை முக்கியமாக வைக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். ஆனால் எல்லாருமே எல்லா நேரமும் நமக்காக வரது இல்லை இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நமக்காக வருகிறவரை நம்ம முதலாவது வைக்கலாமே. அவருடைய இறுதியமும் நீண்ட நாட்களாக நம்மளை முக்கியமாக நினைப்போன்னு காத்து கொண்டிருக்கிறது. ஏசப்பாவும் ரொம்ப நாளாக நமக்காக ஆசையாய் காத்திருக்கிறார். நம்மளும் ஒரு துக்கப்படுத்தாமல் அவருக்கு அந்த ஸ்பெஷலான பிளேஸை கொடுப்போம். அவருடைய விருப்பத்தை நம்மளும் புரிந்து கொள்ளுவோம். நம்ம விருப்பத்தை அவரும் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையின் மூலியமா நீங்கள் பேசியதற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி ஏசப்பா. நாங்களும் எங்களுடைய இருதயத்தில் முக்கியமாக உண்மை நினைக்கவும் ஏசப்பா, உண்மையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுடைய தேவைகளை மாத்திரம் நாங்கள் கேட்குறவர்களா இல்லை. உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் எங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்பதையும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படியா செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நாளில் இந்த வார்த்தையின் மூலிமா நீங்கள் எங்களோடு பேசியதற்காகவும் இதன் மூலிமா ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தந்ததற்காகவும் நன்றிப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.